பூனப்பட்டோட கடைசியில் நதிகளில் நீர் எடுக்கிறதுக்காக சகோதரிகள் எல்லாமே கிளம்புனாங்க. வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் கைலாய மலையில் நந்தி அங்கே இருக்கிற குளத்தில் பழங்களை கழுவிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற சிவனோட நாம எழுதின தாமரை மலர்களை பார்த்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிட்டு இருக்கிறாரு. ஐயனே, நீங்கள் என்னைய என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் திட்டுனாலும் பரவாயில்ல, சதிதேவி பற்றி நான் பேசுகிறத நிறுத்த போகிறது இல்லை. நாரதர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடச்சிது. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இனி நான் சதியை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தனக்கானே சொல்லிட்டு இருக்கிறாரு. கழுவுன பழங்களை எடுத்துகிட்டு சிவனை பார்க்க வர்றாரு நந்தி. சிவனும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நந்தி சிவன்கிட்ட என்னாச்சு, சீக்கிரம் வந்துட்டீங்க, வருஷம் ரொம்ப நேரம் ஆகுமே இங்கே வர்றதுக்கு, இப்போ என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, சிவனும் இன்னும் சோகத்திலேயே தான் இருக்கிறாரு. நந்தியின் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பழங்கள் சாப்பிட கொடுக்குறாரு. நந்தியின் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு பழங்கள் சாப்பிட கொடுக்குறாரு சிவன்கிட்ட. வேணான்னு சொல்லிடுறாரு. தண்ணீராச்சும் குடிங்க அப்படின்னு கேட்க, சிவன் அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னாச்சு ஆண்டவா, எப்பவும் தியானத்தில் மூழ்கினீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுமே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களே திரும்பவும் நந்தி சிவன்கிட்ட கேட்க, சோகமாக இருந்த சிவன் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. தியானம்னா என்ன? மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். மனசை அலைப்பாய விடாமல் அலைப்பாயிற எண்ணத்தை அடக்கிறது தான் தியானம். மேன்மை நிலைக்கு ஒருத்தனை எடுத்து செல்லக்கூடியது தான் தியானம். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறது தான் தியானம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க தியானத்தில் நான் இருக்கும்போது என்னுடைய மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடுது. என்னால் மனசை ஒருமுகப்படுத்த முடியல, எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல. நான் இல்லை அப்படின்னு விரக்தியில் பேசுகிறாரு. என்னது, என்ன சொல்கிறீங்க? இந்த உலகத்துக்கே அதிபதி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அனைத்தும் அறிந்தவர் ஆயிற்று, அப்புறம் எதுக்கு மனக்குழப்பம் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சர்வேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்குது, ஆதிநாதர்ன்ற பேர் இருக்குது, இதெல்லாம் பக்தர்கள் வச்ச பேர். எனக்கு சர்வேஸ்வரர்னு என்னை கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வத்தையும் நடத்துறது நான் தான், அதுவே அவமானம் இல்லையா? அதுவே கர்வம் இல்லையா? சர்வமும் நான் தான் அப்படின்னு சொல்கிறதே கர்வம் இல்லையா? என்கிட்ட அகங்காரமும் கிடையாது, அப்படி இருக்க சர்வமும் எனது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு நந்திக்கு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு நம்ம சிவன். அப்போ பார்த்து நந்தி சந்தோஷமாக சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்தது, இந்த நாளில் நீங்கள் எதுக்கு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாரதர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இந்த நாளில் தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு பாதி சக்தி பிரிஞ்சு போச்சுன்னு நந்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, போதும் நிறுத்து அப்படின்னு சிவன் ஒரு சத்தத்தை போட, சிவனோட அந்த கோபத்தை பார்த்துட்டு தன்னோட கையில் வச்சுருந்த பழங்களை கீழே போட்டுடுறாரு நந்தி. ஏதோ எல்லோரும் என்னோட நல்லதை கருதி முயற்சி பண்ணுறீங்கன்னு தான் அமைதியாக இருந்தேன். இது எல்லாம் நடக்காது, இது வெறும் முயற்சிகள் மட்டுமே, எதுவும் என்னோட வைராகியத்தை கெடுத்து விடாது, எனது தவத்தை கலைக்க முடியாது, எதற்கும் அசைந்து கொடுக்குறவன் நான் இல்லை, எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எந்த காலத்திலையும் எந்த மாற்றம் வேணும்னாலும் நடக்கலாம், நான் மகா காலன், கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துக்குள்ளே போயிடுறாரு சிவன். சிவனோட இந்த கோபத்தை பார்த்துட்டு நந்தியோ ஒரு பயபக்தியோட மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்குறாரு. இந்த அளவுக்கு கோவப்படுவார்னு தெரிஞ்சிருந்தா தேவி சதியோட பேச்சை நான் பேசியிருக்கவே மாட்டேனோ, நீ சதியோட பேச்சை பேச போகிறது இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நந்தி. நம்ம சிவன் சதி பேச்சை எடுத்தாலே கோவப்படுறாரு. யோகியாத்தான் இருப்பேன் அப்படின்றாரு, சம்சாரியாக மாற மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. நம்ம நந்தியோ சிவனோட கோவத்தை பார்த்துட்டு சதியோட பேச்சை நான் நீ இருக்க போகிறதில்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நாரதர் சும்மா இருப்பாரா? நம்ம நாரதரோ சிவனையும் சதியையும் சேர்த்து வைக்க தீவிரமாக இறங்கிட்டாரு. அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு காட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பொண்ணு வந்து போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சதிதேவி. எதுக்கு இந்த பக்கம் போகிறாங்கன்னு நம்ம நாரதருக்கு தெரியல. எதுக்கு இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா, அவங்க நாட்டில் நடக்க போகிறத வசந்த கால விழாவுக்கு நதியில் இருந்து நீர் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. இவங்க பார்க்கவும் நாரதருக்கு ஒரு யோசனை வந்துடுது. எப்படியாவது சிவனையும் இந்த காட்டுக்கு வர வச்சுட்டா ரெண்டு பேரையும் நேருக்கு நேர் பார்க்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி சிவனை இங்கே வர வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்புறம் என்ன, யோசனையை செயல்படுத்த வேண்டியதான், நாராயண அப்படின்னு குசியில் சொல்கிறாரு. அப்படியே காடுகள் நடந்து சிவனையும் சக்தியும் சேர்த்து வைக்க என்ன பாடுபட வேண்டி இருக்குமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது
அங்கே சிலர் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கூடவே அங்கே ஒரு லிங்கமும் இருக்குது. அவங்கள பார்த்து, பயண களைப்பில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதோட நான் ஒரு பாட்டும் பாடுறேன், ஆனந்தமாக ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு நாரதர். நாரதர் பாடின பாட்டை கேட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் போதுண்டா சாமி அப்படின்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. ஏன் போகிறாங்கன்னு நாரதர் கேட்குறாரு. அதுவும் பாட்டுலேயும் நிம்மதியாக ஓய்வு எடுத்தவங்கள பாடியை துரத்தி விடுறாரு. இதுதான் அவரோட யோசனையா நமக்கு தெரியலை. எந்த வேலையை பார்க்கணுன்னு யோசிச்சாரோ இப்போ எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அப்படியே காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு எதுக்கால நிறைய ஆண்களும் பெண்களும் ஜோடியாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு விசாரிக்கிறாரு. அவங்க வசந்தகால விழாவுக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னும் அதில் மக்களை ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம் அப்படின்னும் அந்த நடற்கணைகள் சொல்கிறாங்க. லட்சமாபுரிக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நாரதருக்கு ரைட், இப்போ ஒரு ஐடியா பளிச்சுன்னு கிடச்சிருது. என்ன ஐடியா பண்ணுறாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.